வெல்கம் டு கிரீன் காஞ்சி கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா சிறுதானிய செட் தோசையும் வடகரியும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து வடகரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா மசிய வரதுக்காக நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பெருசாக 2 வெங்காயம், சிறுசாக ஒரு வெங்காயம், தக்காளி 2 சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சோம்பு, ஜீரகம், நம்ம தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 2 ஓட்டு அவ்வளோதான். இந்த பதத்துக்கு வந்து நமக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி குறன்னு இருக்கணும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுடுங்க. வானல் நல்லா கொஞ்ச நேரம் காயட்டும். நம்ம வந்து வடகரி செய்யறதுக்கான வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டு இப்படி எடுத்துடலாம். நம்ம உதிரியாக போயிடுவோம் வரும். அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த பாருங்கள், உதிரியாக வருதா நமக்கு. அந்த மாதிரி பதத்துக்கு இது பாரு பொட்டினா அது மாதிரி வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே வானல் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு, தாளிப்பு கடுகு, சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சோம்பு, அடுத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோல்லையே அந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம். இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நமக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி
நல்லா வதங்கட்டும். நம்ம செட் தோசை சொன்னோம் இல்லையா சிறுதானியத்தில், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். கடலப்பருப்பு வந்து இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நமக்கு நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கடலப்பருப்பு எண்ணெயில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், உதிரி உதிரியாக வர மாதிரி இருக்கும் போது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு போடுறதுக்கு. இப்போ கடலப்பருப்பு போட்டு நல்லா ரெண்டு வதக்கிக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூளே போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள்லாம் போடணும் அவசியம் இல்லை. குழம்புக்கு போகிற மிளகாய்த்தூளே போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, லவங்கம் 2 எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நசுக்கிக்கலாம். நம்ம நசுக்கிட்டு இது போட்டிருக்கோம் இல்லையா மிளகாத்தூள், அதோட இந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா ஒரு 2 கிளாஸ், இந்த கிளாஸில் ஒரு 2.5 கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். நல்லா அது பாருங்கள், கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு மூடி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுக்கலாம். இப்போ சிறுதானிய தோசை செய்கிறதுக்கான அளவு நான் ஏற்கனவே மாவு அளவெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் எந்த அளவு எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். பச்சரிசி ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். ஒரு ஆழாக்கு பச்சரிசி. அடுத்தது வந்து வரகு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் வரகு. வரகு இதுதான், அது வந்து ஒரு ஆழாக்கு. இதே மாதிரி ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. வரகும் ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஒரு ஆழாக்கு, வரகு ஒரு ஆழாக்கு. அடுத்து வந்து சாமையும் ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. சாமையும் ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து குதிரைவாளி. இதுதான் குதிரைவாளி, ரொம்ப பொடிசாக இருக்கும். இதான் குதிரைவாளி, இதுவும் ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 1/2 ஆழாக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா தோசை தான்றது 1/2 ஆழாக்கு போதும் நமக்கு. கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம கலக்கி நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற போட்டு கிரைண்டில் ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நான் அரைச்சி வச்ச மாவு நமக்கு தேவையான அளவுக்கு தோசை எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், எடுத்துக்கிட்டோம். இது கூட இப்போ வந்து நம்ம மஞ்சள் கேசரி பவுடர் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனு. மஞ்சள் பொடி போடுறவங்களும் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் கலர் தெரியாது, நமக்கு லைட்டாக தெரியும்.
கேசரி பவுடர் போட கொஞ்சம் கலர் நமக்கு தூக்கி கொடுக்கும், மஞ்சள் கலரில். நல்லா இந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள், மஞ்சள் கலரில் வருதுங்களா. இப்போ வாங்க நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கல் போட்டிருக்கோம். இப்போ தோசை பாருங்கள் எப்படி ஊற்றலாம். நல்லா கல் காஞ்ச பிறகு தோசை ஊற்றுங்க. இப்போ அடுத்து நம்ம வடகரியும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், வடகரிக்கு தண்ணியெலாம் நல்லா சுண்டி நமக்கு இந்த பதத்துக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா கொத்தமல்லி தழை போட்டு கிண்டி விட்டு இறக்கிக்கலாம். நல்லா நெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க. நம்ம அடுத்த தோசை செய்கிறோம். நல்லா இருக்குங்க. இது உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.